நீ நல்லவனோ, கெட்டவனோ, ஆனா என்கிட்ட உன் வாள ஆட்டாத. பெரிய இவனா இருந்தாலும், மதிப்பும், மரியாதைங்கிறது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கணும். அப்படின்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே. நவக்கிரகங்களின் தலைவனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால, எல்லா விதங்கள்லயும் முதன்மை பெற்று விளங்கக்கூடியவங்க. சில இடங்கள்ல இவங்கள இல்ல, இல்ல. பல இடங்கள்ல தலகணம் புடிச்சவன். யப்பா சாமி! இவன்கிட்ட எப்படிதான் வாழுவாங்களோ? அட இவனா? கத்த ஆரம்பிச்சான்னா அவ்வளோதான் நம்ம காலி. இவன் கோவத்துக்குலாம் இவன் கூட பழக்கம் வழக்கம்லாம் சுத்தமா செட் ஆகாது. அட இவங்களுக்கா? முடியவே முடியாது. இப்படின்னு பல பேர் பலவிதமா பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் தான். அப்போ என்ன சிம்ம ராசிக்காரங்க என்ன கோபக்காரங்களா? குணமற்றவங்களா? நல்லவங்க இல்லையா? மரியாதை குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உண்டு. ரொம்ப நல்லவங்க. பெரியவங்களுக்கு மதிப்பு குடுப்பாங்க. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன கொஞ்சம் கோவம் மட்டும் சேர்ந்து வரும். அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்ட தாண்டணும். அவங்கிட்ட ஓவரா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் உங்கள வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அந்த எல்லைய மீறி நீங்க வாலாட்டுவீங்க. இந்த குரங்கு என்ன செய்யும்ன்னு பார்த்தோம்னாக்க, சிங்கத்துக்கிட்ட, புலிகிட்டலாம் அந்த வால புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது, விளையாடிக்கிட்டு இருக்கும். ஆனா, அதோடைய குணநலம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிலருடைய செய்கையினால உங்களுடைய உண்மை முகம் வெளிய வர்றப்போ, அதுங்களால தாங்க முடியாது. ஆனா, உங்களுடைய குணம் அறிஞ்சுமே ஒரு சிலர்லாம் உங்கள சீண்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வச்சு செய்ற மாதிரி உங்களோட கோபம் வெளிப்படுறப்போ, தல தெறிக்க ஓடிடுவாங்க. ஜென்மத்துக்கு உங்க பக்கம் தல வச்சு படுக்காத அளவுக்கு ஒரு காட்டு காட்டி விட்டுருப்பீங்க. ஸோ, இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன்? சிம்மத்தை எதிர்த்தால் மரணம் நிச்சயம். 100% இது நடந்தே ஆகும். யமனையே எதிர்க்கும் மகா சக்தி பெற்றவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்கன்னு போட்டிருக்கேன். இத பார்த்த உடனே உங்களுடைய ஆப்போசிட் ஆளுங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, அது வேணா உண்மதான். இவன பார்த்தாலே நமக்கு பயமா தான் இருக்கு அப்படிலாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்க, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் சொல்றேன். அனுப்புங்க. ஏன்னா, உங்களுடைய குணநலம் தெரியாம அவங்க பேசிட்டு உங்களுடைய கோவத்த மட்டுமே பெருசா ஹைலைட் பண்ணி பேசுறாங்க இல்லையா? உங்களுடைய பண்பு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாக்க சைலன்ட் ஆயிடுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காங்களே, "ஏன் பாப்பா, நீ சொல்லி தான் என்னோட குணம் எனக்கு தெரியணுமா? ஏன் எனக்கு தெரியாதா என்னோட குணம் என்னன்னு? என்ன பெருசா சொல்லப் போற?" அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க. உங்கள பத்தி உங்களுக்கே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய பிளஸ் என்ன, உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிளஸ் ஆன விஷயத்த அதிகமா பயன்படுத்துவீங்க. மைனஸ் ஆன விஷயத்த சுத்தமா தவிர்த்திடுவீங்க இல்லையா? ஸோ, அந்த வகையில தான் இந்த வீடியோ பதிவு நிறைய விஷயங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கு ஒரு மனசுக்கு தெம்பும், தெளிவும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அலசி ஆராயக்கூடிய ஒரு என்ன சொல்றது? ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். வெளிச்சமான ஒரு பாதை உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க. நீங்க வழிபாடு செய்யறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. என்ன பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் அப்டின்னா, எல்லா தெய்வத்தையும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ரொம்ப வந்துட்டு நெருக்கமான தெய்வங்கிறது இஷ்ட தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சிம்ம ராசிக்காரங்கள வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா, சமயபுரத்து மாரியம்மன் தாங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் கூட. அப்படி நீங்க இத்தன நாள் நீங்க வழிபாடு செய்யல அப்டின்னாலயும் நீங்க அவங்கள வழிபாடு செஞ்சு தாங்க ஆகணும். எப்பலாம் உங்களால முடியுதோ, அப்பலாம் வந்துட்டு சமயபுரத்துக்கு போயிட்டு, அந்த மாரியம்மனை வழிபாடு செய்வதன் காரணமா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கண்டிப்பா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எவ்ளோ கஷ்டம் வரட்டும், எவ்ளோ தடைகள், தாமதங்கள் வரட்டும், ஏதாவது ஒரு விதத்துல நீங்க அதுலருந்து மீண்டு வரதுக்கு அவங்க உங்களுக்கு கை பிடிச்சுட்டு நிப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னாக்க, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி மூர்க்கத்தனமா, மொரட்டுத்தனமா இருந்தாலும், உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மென்மையான குணம் அப்படிங்கிறது தாய் உள்ளத்துக்கு நிகரானது. அந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது சமயபுரத்து மாரியம்மனுடைய குணம் தாங்க. அவங்களுடைய அனுகிரகம் தான். அது எப்படி மேடம்? நான் எங்கேயோ இருக்கேன். நான் இதுவரைக்கும் அந்த கோயிலுக்கு போனது கூட இல்ல. எப்படி எனக்கு அந்த அம்மனுடைய அனுகிரகம் இருக்கும்னாக்க, அது வந்து கடவுளுடைய அமைப்புங்க. புரியுதுங்களா? ஸோ இப்ப நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? நமக்கே தெரியாது. இப்போ வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தெய்வத்த வழிபாடு செஞ்சோம்னா, நமக்கு ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு கூட தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களும், சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களும் எப்பவுமே சமயபுரத்து மாரியம்மனைய மனசுல நெனச்சுக்கிட்டு காரியத்த தொடங்குங்க. நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிஞ்சு குடுப்போம். ஸோ அப்படி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி. இன்னொரு விஷயம்.
இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, "நான் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறேன் மேடம்." அப்படின்னு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகுறப்போ, ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச வளையல், மஞ்சள், குங்குமம், பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா? அதே மாரி தான். ஜாக்கெட் பிட்டு. உங்களால முடிஞ்சது ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கீங்க. ஒரு புடவ. ரொம்ப வசதியா இருக்கீங்க. உங்களாலயே என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க வாங்கிட்டு போய் குடுக்க முடியுமோ குடுங்க. முக்கியமா நல்ல வாசனை நிறைந்த மலர்கள், மல்லிகை பூ வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு குடுங்க. இந்த கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். இருக்கப்பட்டவங்க பட்டு சாரிலாம் வாங்கிட்டு வந்து சாத்துறாங்க. அது வந்து பெரிய வேண்டுதல்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க போகுறப்ப சும்மா ஒரு மஞ்சள், குங்குமம் வாங்கிட்டு போனா கூட உங்களுக்கு வந்து அவங்களுடைய முழு அனுகிரகம் கிடைச்சிரும். உங்க கூடயே வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. ஒரு மனசுக்கு நிறைவும், திருப்தியும் குடுத்து அனுப்புவாங்க. நிறைய இடங்கள்ல சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு யாரு துணை இல்லலாம் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் அப்படிதான். எனக்கு கோவம் தான் முக்கியம். நான் கோவத்தோட வாழ்ந்துட்டு போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரால ஒதுக்கப்பட்டு, நெறைய பேர விட்டு நீங்க விலகியும் நின்னுருப்பீங்க. அந்த இடங்கள்ல நீங்க இவங்கள நெனச்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு சாந்தம் கிடைக்கும். யாருடைய துணையும் வேணாம். நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா அவங்க நிப்பாங்க. சரிங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப உங்கள பத்தி நம்ம பேசலாமா? பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அப்படியே தொடர்ந்து பாருங்க. பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சிம்மம். சிம்மத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைத்தனம் அதிகம். தெய்வ பக்தி ஜாஸ்தி. முக்கியமா இவங்கள இவங்களோட குணாதிசயங்கள வச்சு பார்க்குறப்போ, மதிப்பும், மரியாதையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்கள தப்பா நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வலுவாக இருக்கிறதுனால, இவங்களுடைய அது ஆணா இருந்தாங்க அப்படின்னாக்கா, நல்லா கட்டு மஸ்தான உடம்பும், நல்லா வந்துட்டு அடர்த்தியான முடியும், முறுக்கு மீசையும் வச்சுட்டு சும்மா கம்பீரமா நிப்பாங்க. சிங்கம் மாரி இருக்காண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இவங்கள தான் இருக்கும். முக்கியமா இந்த நெறைய அரசு பொறுப்புல இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. தலைமை பண்புக்கு இவங்க தான் பொருத்தமான ஆட்கள். முக்கியமா காவல்துறை, அதிகாரத்தை ஆளக்கூடிய இடங்கள்ல இவங்க இருப்பாங்க. வழக்கறிஞரா இருக்கிறது, ஜட்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சிம்ம ராசி பொருத்தமான ஆட்கள். அரசியல்வாதிகள்ல அதிகாரம் படைச்சவங்களா இவங்க இருப்பாங்க. இப்படி இருந்தாலும், தனக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கையில இருந்தாலும், தனக்கு கீழ இருக்கிறவங்கள ஒரு நாளும் என்ன சொல்றது? பாதிப்படைய வச்சு வேடிக்கை பார்க்குற பழக்கம் கிடையாது. இவங்களால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்க, அது வந்து சரித்திரத்துல ஒரு மாறுபட்ட விஷயமா தான் பார்க்கப்படும். ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இதான் சொல்லுவாங்க இல்லையா? "நான் என் வாழ்நாள்ல ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல" அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி தான் வாழ்ந்தும் காட்டுவாங்க. எவ்வளோ தனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, பரவால்ல. அது எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு மத்தவங்க பண்ண தப்பால நடந்தாலும் பரவால்ல. உனக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? பரவால்ல விடு. ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இவங்ககிட்டருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வண்டி வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி போனா போயிட்டு போது. உனக்கு எதனா அடிபட்டுருக்கா? எதனா பிரச்சனையா? அப்படின்னு உங்களுடைய நலன தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. காசு பணத்து மேல ஆசை கிடையாது. அன்புக்கு மட்டும் அடிபணிஞ்சு வாழ்வாங்க. சோ, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, அமைதியானவனா இருக்கானே அப்படின்னு இவங்கள சீண்டி பார்க்கலாம்ன்னு நெனச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவரோட கோவத்த பார்த்தா, ஜென்மத்துக்கும் இவங்க பக்கம் திரும்ப மாட்டீங்க. சிங்கம் கர்ஜனை பார்த்துருக்கீங்களா? இவங்க தான் அவங்க. இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல, இவங்க குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கடைநிலை ஊழியரா இருந்தாலும் அந்த ஆஃபீஸ்க்கு இவங்க கம்பீரத்த கொடுக்கக்கூடியவங்க. ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஆஃபீஸ்ல. அதிகாரியா அப்படியே அலண்டு போய் உட்கார்ந்திருக்காரு. அப்படியே சாதாரணமா வருவாங்க. "என்ன சார் பிரச்சனை?" "சரி சார், விடுங்க சார் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு போயிட்டு அந்த பிரச்சனைய வந்துட்டு சர்வசாதாரணமா முடிச்சுட்டு வருவாங்க. அசால்ட்டா. எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கண்ணியத்தையும், கௌரவத்தையும் அப்படி வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சில சமயங்கள்ல தேவையில்லாத சிந்தனையால அப்படியே போயிடுவாங்க உள்ளுக்குள்ள. ஆனா எல்லாமே இவங்களால முடியுங்க. இவங்க நெனச்சா தான் முடியும். மத்தவங்களுடைய செயல்பாடுகள்ல இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இது நீ எவ்ளோ வேணா வந்து மாங்கு, மாங்கு, மாங்குன்னு அத சொல்லு, இத சொல்லு, இத பண்ணு, அத பண்ணுன்னு எவ்ளோ வேணா புஷ் பண்ணிக்கலாம். கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது? அதுல மட்டும் உறுதியா இருக்கக்கூடியவங்க. ஆளுமை பண்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க.
ஆனா, இதெல்லாம் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க. ஆற்றல் மிகுந்த நெருப்பு ராசியா இருக்கிறதுனால, இவங்களுடைய பண்பு அப்படிங்கிறது ஆளுமை பண்பு அதிகமா இருக்கும். பணிவானவங்க. சிம்ம ராசிகள பொறுத்தவரைக்கும், தான் மதிக்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர், ஆசிரியர், வாழ்க்கை துணை இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான இடத்த குடுத்து ரொம்ப பண்பாவும், பணிவாவும் பார்த்துக்குவாங்க. சில நேரங்கள்ல இவங்களுடைய தோற்றம் வந்து கம்பீரமாகவே இருந்தாலியும், பார்வைக்கும் அவங்களுடைய பணிவுக்கும் சம்மதமே இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சிட்டி குழந்தைக்கு கூட அதுக்கான மரியாதை குடுத்து பேசுவாங்க. எவ்ளோ வசதி படைச்சிருந்தாலும், எவ்ளோ பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், இவங்க தான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்கும் தல மேல வச்சுக்கவே மாட்டாங்க. எறும்பாவே இருந்தாலும் அதற்கும் உணர்ச்சி உண்டு, உணர்வு உண்டுங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க. ஓவரா தான் பேசுறோமோ சிம்ம ராசிய பத்தி அப்படின்னு இப்போ ஒரு சிலர் நெனைப்பீங்க. கிடையவே கிடையாது. இவங்கள பத்தி நான் நெறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்கள பத்தின ஒரு புக்கே எழுதக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கு. இந்த நெறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இந்த நாட்டாமை பார்த்த உடனே துண்ட எடுத்து இடுப்புல கட்டுறது, வணக்கம் சொல்றது, எல்லாரும் ஏஞ்சு நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த கலியுகமா இருக்கட்டும், எப்பேர்ப்பட்ட காலகட்டமா இருக்கட்டும். இவங்களுடைய மதிப்பும், மரியாதையும் பார்த்தீனாக்கா வேற லெவல்ல இருக்கு. இவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம், இந்த பாஷா பாய் கூட்டம் மாரி நின்னுகிட்டே இருக்கும். அதுக்கு இவங்க தகுதியானவங்க தான். ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க இல்லையா? தானும் வளரனோ இல்லையோ, தன்ன சுத்தி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கூடியவங்க. இவங்கள கட்டிக்கிட்ட பெண்களா இருக்கட்டும், சிம்ம ராசி பெண்கள கட்டிக்கிட்ட ஆண்களா இருக்கட்டும். ரொம்ப லக்கிங்க நீங்க. நீங்க எதையுமே அவங்ககிட்ட சொல்லவே வேணாம். உங்களுக்கு என்ன தேவை? உங்க குடும்பத்தாருக்கு என்ன தேவை? உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மதிப்பும், மரியாதையும் எந்த அளவுக்கு வந்துட்டு மேம்படுத்தி வாழணுங்கிறத இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுகிட்டு, உங்களுக்கு அப்படி வந்துட்டு ஒரு பக்கபலமா நின்னு வேலைய பார்ப்பாங்க. ரொம்ப பணிவா நடந்துக்கூடியவங்க சில நேரங்கள்ல கம்பீரமா வலம் வருவாங்க. இவங்கள பார்த்து பல இடங்கள்ல கண் திருஷ்டிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சாதாரணமா ஒரு வேஷ்டி சட்டை போட்டு போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கரை வேஷ்டியோட இருக்காது. ஆனா பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருப்பாங்க. கண்ணுக்கு நிறைவா இருப்பாங்க. சாதாரண ஒரு நூல் புடவை கட்டிட்டு போவாங்க. சிம்ம ராசி இந்த பெண்கள். அவ்ளோ அழகா இருப்பாங்க. அழகுனா அது அவங்க தாங்க. அப்படின்ற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சும்மா பக்காவா இருக்கும். இவங்களுடைய கண் பேசும். இவங்களுடைய உடை, நடை, பாவனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள வந்து கட்டி போடும். ஒரு ரசிகர் பட்டாளமே இவங்களுக்கு இதுக்காண்டி வந்து சுத்திட்டு இருக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வசதி படைச்சவங்களா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, வசதிகள வந்துட்டு இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு பாய குடுத்து படுங்கன்னு சொன்னீங்கனாலும், அந்த பாய்க்கு மேல ஒரு சேலைய விரிச்சு படுப்பாங்க. அதையும் எப்படி? புரியுதுங்களா? தன்னுடைய ஏழ்மைய கூட அழகா வாழக்கூடியவங்க. பணக்காரரா இருந்தாங்க அப்படின்னாக்கா, பல லட்சம் செலவழிச்சு தன்னோட படுக்கை அறைய அலங்கரிச்சு படுக்கணுங்கிறது இவங்களுக்கு பெருசா நாட்டம் இல்லனாலயும், ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட வாழ்றதுக்கு இவங்க தகுதியானவங்க தான். அகந்தைன்னு பார்த்தோம்னாக்கா, சிம்ம ராசிகள பார்த்து மத்தவங்க திமிர் புடிச்சவன் அப்படின்னு நெனைப்பாங்க. இன்னும் ஒரு சிலரு அகந்த புடிச்சவன் பாவம், அகம்பாவம் புடிச்சவன் பா இவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே இவங்க குழந்தை உள்ளம் கொண்டவங்க. தன்னுடைய கொள்கையில, கருத்துல, விருப்பத்துல உறுதியா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு அப்படி இருக்கும். இவங்க காட்டக்கூடிய உறுதிய மத்தவங்களுக்கு வந்து புடிக்காது. இதுதான் வந்து தலைகனம் அப்படின்னு பேர் சூட்டி மத்தவங்க வந்து திட்ட செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாதுன்னு மத்தவங்க யோசிப்பாங்க. ஆனா அவங்க விட்டு குடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தப்பு தண்டா பண்ண மாட்டாங்க. மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு தரக்கூடிய மாரி இருக்க மாட்டாங்க. இப்போ நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க அப்படின்னாக்க 2 பேருக்கும் ஒரு தேவைன்னு வரப்போ, நான் விட்டு குடுக்கணும், இல்ல நீ விட்டு குடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா, இவங்க வந்து உங்களுக்கே தெரியாம அவங்க விட்டு ஒதுங்கிருவாங்க. ஓகேவா? இது தெரியாமலே நெறைய பேர் வந்துட்டு, இவன் விட்டு குடுக்க மாட்டான், பிடிவாத குணம் புடிச்சவன், அகங்கமா புடிச்சவன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பெயர் கட்டுவாங்க. பட் அதுக்கு எதுக்குமே சிம்ம ராசிக்காரங்க காதுக்கு கேட்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒபே பண்ணவும் மாட்டாங்க. உலகத்துல தன்னுடைய கருத்து தவிர வேற யாருடைய கருத்தா இருந்தாலும் சரி, ஏத்துப்பாங்க. அது வந்து நியாயமா இருந்தா. இவனுடைய அறிவு கூர்மை, ஆய்வு திறன்லாம் வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால 100க்கு 90% எல்லா விதங்களையும் சரியாவே இருக்குங்க. இவருடைய பேச்ச கேட்டு மத்தவங்க நடந்துக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்களுடைய தகுதி தராதரம் உயர்ந்துகிட்டே போகும். வெற்றி வெற்றின்ற ஒரு வார்த்தைய மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க. பொறுப்போடு நடந்துப்பாங்க. பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்க ரொம்ப பொருந்தி வருவாங்க. மிதுனம், துலாம், தனுசு ராசிக்காரங்க இவங்களோட நட்பா இருக்கலாம். காதல்னு பார்த்தோம்னாக்க மேஷமும், தனுசும்.
சிம்மத்த பொறுத்தவரைக்கும் கருத்தியல் ரீதியா பொருந்தி வரக்கூடியது காற்று ராசிகளான துலாமும், மிதுனமும். ஓரளவுக்கு இவங்களோட ஒத்துப்போகும். இவங்களோட சின்ன பொருந்தாத ராசின்னு பார்த்தோம்னாக்க, கன்னியும், மகரமும் இருக்குங்க. இதுவே நீர் ராசியான விருச்சிகமும், மீனத்தையும் குறிப்பிடலாங்க. சின்ன சின்ன பொருத்தம் இல்லாத ராசிகள்னாக்க சிம்மத்துக்கு இவங்க 2 பேரும் பொருந்தி வரமாட்டாங்க. கோபம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, கோபப்படுறப்போ சிம்ம ராசிகள்ல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது கிடையாது. எதையுமே தூக்கி எறியறதோ, கீழ போட்டு உடைக்கிறதோ, இந்த ஓவர் சீன்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை, "வெளிய போ." அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. அப்படி அவங்க ஒரு வார்த்தை சொல்லி நீங்க வெளிய போல அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. நீ என்னதான் வந்து கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, கால்ல விழுந்தாலும் சரி, எத்தன ஜென்மமானாலும் சரி, அவங்க சொன்னத மீறி அந்த கோவத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்க அப்படின்னா, திரும்பவும் நீங்களும் அவங்க வாசப்படிய மிதிக்க முடியாது. அவங்களும் உங்க வாசப்படிய மிதிக்கவே மாட்டாங்க. கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்களோ யாரா இருந்தாலும் சரி. அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய கோவத்துக்கு காரணமா இருந்த நீங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணீங்கங்கிறத உணர்ந்து பேசுங்க. மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு முன்னாடி. சிம்ம ராசிய பழி சொல்றதுக்கு நீங்க பல ஜென்மம் வந்துட்டு நீங்க தவம் இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லவங்க. பாசம்னு பார்த்தோம்னாக்க, சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே தாய் பாசம் அதிகம் உடையவங்க. இவங்க டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு புள்ள அப்படிங்கிறத என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க. அப்படி கட்டாயப்படுத்தீங்க அப்படின்னாக்கா, கண்ணாடி பதத்த கீழ போடுறது கணக்கு தான். சில்லு சில்லா உடைஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ள உடைஞ்சு நொறுங்கி போயிடுவாங்க. ரொம்ப பாசக்காரங்க. பாசம் காட்டுனீங்கனாக்க, இவங்ககிட்ட எதையுமே நீங்க சாதிச்சுக்க முடியும். பதிலடி குடுக்கறதுன்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் விருப்பமில்லாத எந்த ஒரு வேலையுமே செய்ய அவங்கள கட்டாயப்படுத்தக் கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்கா, அதோடைய விளைவு விபரீதம் அப்படிங்கிறது அத நீங்க அனுபவிச்சுக்கணும் தான். அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழித்து கூட நடக்கலாம். நீங்களே யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. ஒவ்வொரு அடிக்கும் அவரு பதிலடி கொடுப்பாரு. தக்க தருணம் வரும்போது தான் நீங்க அத வந்து உணர முடியும். ராட்சசம் மாதிரி அடிச்சு துவம்சம் செஞ்சுருவாங்க. மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் குழந்தையாகவும், பாதுகாக்கும் தெய்வமாகவும் விளங்குவாங்க. அப்பா! எவ்ளோடா சாமி! எல்லா விதங்கள்லயும் சிம்ம ராசி இவ்ளோ குணநலங்கள வந்துட்டு நல்ல விதமா வச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பதிவ பார்த்து முடிச்சோனே சிம்ம ராசிக்காரங்களே உங்கள யாரெல்லாம் வந்து தப்பா நெனச்சாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இத அனுப்பிச்சு விட்டு டேக் பண்ணி விடுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு நியாயமானது, நீங்க எந்த அளவுக்கு நியாயமானவங்க அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு மைனஸா வரக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னாக்க, கொஞ்சம் கோபம் மட்டும் தான். அந்த கோபம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிரீடம் மாதிரி தான். அதுல இருக்கக்கூடிய வைரம் மாதிரி தான் உங்களோட பொறுமை. அந்த கோபத்த வந்து கொஞ்சம் நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா, அந்த அழகான கிரீடத்துல இருக்கக்கூடிய வைரம் வந்துட்டு கீழ விழுந்துட்டா எப்படி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? பார்க்க கொஞ்சம் நெருடலா இருக்குமோ, அந்த மாதிரி தான். உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு நியாயமானதோ, அதே அளவுக்கு ஆபத்து உங்களுக்கு தரக்கூடியது. காரணம் கேட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க விரும்பிய நபர்கள கூட வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சுரும். அந்த கோபம். ஸோ கொஞ்சம் உங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. எல்லா விதங்களையும் நல்லவனான உங்களுக்கு சில காலம் வந்துட்டு போராட்டமாவும், சில காலம் வந்துட்டு கஷ்டமும் துரத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் முடிக்கிறேன். எல்லா விதங்கள்லயும் நல்லது தான் நடக்க போகுது. நெறைய கடவுள்கள் உங்களுக்கு துணை வரப்போறாங்க. எப்பவுமே அதிகாலையில எழுந்ததும் அ அந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்க ஃபோன்ல வச்சுக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா வீட்ல வாங்கி வைங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க, அடிக்கடி அந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா, ஒரு அம்மாவ வந்து பையன் பார்த்துட்டு வர மாரி, ஒரு அம்மா வந்து குழந்தைங்க பார்த்துட்டு வர மாதிரி அவங்க உங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சிம்ம ராசிக்கும், சமயபுரத்து மாரியம்மனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. அத நம்ம இன்னைக்கு சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. தாய் உள்ளம் கொண்ட உங்களுக்கு அந்த தாயினுடைய அனுகிரகம் எப்பவுமே தேவைப்படுது. நெறைய பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளாகவும் அமையணும்னு சொல்லி, வாழ்க வளமோடும், நலமோடும்னு அந்த கடவுள்கிட்ட நானும் அனுகிரகத்த வேண்டிக்கிறேன். சிம்ம ராசியுடைய எண்ணம் போல வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு. ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி. சிம்ம ராசியின் சிரமங்களை நீக்கி அவங்களை வாழ்வாங்கு வாழ வையுங்க.